2 to 3 year பேபியுடைய ஒரு காட்டன் ஃப்ராக் வந்து பார்ட்டி வியர் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக அழகாக எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு லென்த்து 8 இன்ச்சஸ்லையும் வித் வந்து 13 இன்ச்சஸ்லையும் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சஸ்லையும் ஆம்கோல் 4 இன்ச்சஸ்லையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ செஸ்ட்டு வந்து 20 இன்ச்சஸ்ங்கிறனால நான் 4ஆல் டிவைட் பண்ணி 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸோட 6.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். தென் வேஸ்ட்டு 1/2 இன்ச் கம்மியாக வந்து வச்சு 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கோடைய வித்து வந்து 2 இன்ச்சஸ்லையும் அதோடைய டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ்க்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நெக் லைனும் ஆம்கோல் லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேக் பீஸ் 2 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சா. இதில் பேக் பீஸில் ஹூக் ஓப்பனுக்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சஸ்க்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். தென் ஒரு குட்டி ஃபேப்ரிக்கில் வந்து சேம் 2 இன்ச்சஸ் கட் பண்ணி அதை நம்ம ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸில் திருப்பிக்கலாம். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டோட பாடிஸ் பார்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு க்ராஸ் பயாஸ் பீஸ் வச்சு நம்ம நெக் லைனையும் ஆம்கோல் லைனையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்காக லென்த்து 13 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரியும் வித்து 24 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் நான் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் ஃபேப்ரிக்கில். ஸோ லென்த்து 4 இன்ச்சஸ்லையும் வித்து 50 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த சிங்கிள் ஃபேப்ரிக்கை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ராங் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கர்ட் பார்ட்டோட ராங் சைடு நம்ம எடுத்துட்டா நம்ம அந்த பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதோடைய ராங் சைடையும் அதாவது அந்த பார்டருடைய நல்ல பக்கம் வந்து ராங் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ் பார்ட்டை நம்ம பேக் பீஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம திருப்பி நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இதை வந்து ரைட் சைட் பக்கம் நம்ம திருப்பிட்டு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக நம்ம கேதர் ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஸ்கர்ட் பார்ட்டையும். ஸோ நான் பாடிஸ் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கர்ட் பீஸும் நான் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சா. தென் நம்ம வந்து பாடிஸ் பீஸோடைய பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்கர்ட் பார்ட்ஸை வந்து நம்ம வேஸ்ட் லைனோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2ம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 2 சைடும் சைட் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு அழகான சிம்பிளான ஒரு ஃப்ராக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு போ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வித்து வந்து 26 இன்ச்சஸ்லையும் லென்த்து 4 இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எடுத்து அதை நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரா பண்ணுற ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஸோ சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஷேப்பில். போக்காக நான் வந்து 4 இன்ச்சஸ் லென்த்தும் 12 இன்ச்சஸில் வித்லையும் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு கேப் விட்டுட்டு நம்ம அந்த 3 கார்னர்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பின்னாடி ஒரு சின்ன கட் கொடுத்து நான் நல்ல பக்கமாக பார்த்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் ரைட் சைடில். ஸோ எனக்கு வந்து இதை குட்டி குட்டி கேதர் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு போ கிடச்சிருச்சு. சேம் நம்ம அந்த கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டிச் லைன் வழியாக நம்ம அந்த ரிப்பனையும் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதையும் நம்ம அந்த போவையும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
நான் சென்டரில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ பிளாக் கலர் பட்டன். ஸோ இதை வந்து நான் எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அழகான ஃப்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ.